தமிழக முதலமைச்சராக 6வது முறையாக ஜெயலலிதா பதவியேற்றுக் கொண்டார். சென்னை பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழா மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் 28 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தின் முதலமைச்சராக 6வது முறையாக ஜெயலலிதா பதவியேற்றுக் கொண்டபோது அவருக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு உறுதிமொழியில் ஆண்டவன் மீது ஆணை என தெரிவித்து ஜெயலலிதா பதவியேற்றார். பின்னர் பதவியேற்புக்கான ஆவணத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா கையெழுத்திட்டார். ஜெயலலிதா என்னும் நான் ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜெயலலிதா என்னும் நான் ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதாவை தொடர்ந்து அதிமுக அரசில் இடம்பெறும் 28 அமைச்சர்களும் பதவியேற்றனர். அவர்கள் தலா 14 பேர் வீதம் 2 குழுக்களாக பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்துக் கொண்டனர். முதல் குழுவில் ஓ பன்னீர்செல்வம், திண்டுக்கல் சீனிவாசன், எடப்பாடி பழனிசாமி, செல்லூர் ராஜு, பி தங்கமணி, எஸ்.பி. வேலுமணி, டி ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன், டாக்டர் சரோஜா, கே.சி. கருப்பண்ணன், எம்.சி. சம்பத், ஆர். காமராஜ், ஓ.எஸ். மணியன் ஆகியோர் பதவியேற்றனர். இரண்டாவது குழுவில் உடுமலை ராதாகிருஷ்ணன், சி. விஜயபாஸ்கர், எஸ்.பி. சண்முகநாதன், இரா துரைக்கண்ணு, கடம்பூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார், கே.டி. ராஜேந்திர பாலாஜி, கே.சி. வீரமணி, ப. பெஞ்சமின், வெல்லமண்டி நடராஜன், எஸ். வளர்மதி, பி.எம். ராஜலட்சுமி, டாக்டர் மணிகண்டன், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் பதவியேற்றனர். விழாவில் மத்திய அரசு சார்பில் வெங்கையா நாயுடு, மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தா பாண்டியன், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார், மதுரை ஆதீனம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முக்கிய எதிர்க்கட்சியான திமுக சார்பில் மு.க. ஸ்டாலின் மற்றும் அக்கட்சியின் 10 எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். இந்த விழாவில் குறிப்பிடத்தக்க அம்சமாக அலங்கார வளைவுகள், பேனர்கள் எதுவும் வைக்கப்படவில்லை. தோரணங்கள் எதுவும் கட்டப்படவில்லை. கொடிகள் மட்டுமே கட்டப்பட்டு எளிய முறையில் நடைபெற்றது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின்.